கோவை மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை பகுதியில் உடல்நலம் குன்றியுள்ள காட்டு யானைக்கு தொடர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். காட்டு யானைக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான முழு விவரங்கள் ஞானசேகரன். வணக்கம் சிந்துஜா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை வனத்தடாகம் அருகே கூத்தமாண்டி பிரிவு என்னும் இடத்தில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு நடக்க இயலாமல் ஒரு தனியார் விவசாய தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் ஆண் காட்டு யானைக்கு வனத்துறை மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். சிறுமுகை வனத்தடாகத்துக்கு உட்பட்ட காட்டிலிருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 3 காட்டு யானைகள் வெளியேறி அருகில் உள்ள கூத்தமாண்டி பிரிவு பகுதியில் வந்துள்ளது. உணவு மற்றும் தண்ணீர் தேடி வந்த இந்த யானைகள் 2 தினங்களாக கூத்தமாண்டி மற்றும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி உள்ளது. தகவல் கிடைத்து வனத்துறையினர் அவற்றை மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்ப முயற்சி மேற்கொண்டனர். இதில் 2 யானைகள் மட்டும் காட்டுக்குள் திரும்பிய நிலையில் ஒரு ஆண் காட்டு யானை மட்டும் திடீர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு நீண்ட தூரம் நடக்க இயலாமல் அங்குள்ள ஒரு தனியார் தோட்டத்தில் நின்றுவிட்டது. நேற்று முதல் எவ்வளவு விரட்டினாலும் நகர இயலாமல் ஒரே இடத்தில் நிற்கும் யானையை உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதை கண்டறிந்த சிறுமுகை வனத்துறையினர் இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இதன் பின்னர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானைக்கு சிகிச்சை அளிப்பது என முடிவெடுத்த வனத்துறையினர் இதற்கான மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தனர். வனத்துறை மருத்துவர் சுகுமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் உடல் சோர்வு நின்றிருந்த யானையை சற்று அருகில் சென்று ஆய்வு செய்தனர். யானைக்கு உடலில் வெளிப்புறத்தில் காயங்கள் எதுவும் இல்லாத நிலையில் அதன் உட்புறத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் என முடிவு செய்து முதலில் வலி நிவாரணம் மற்றும் ஊட்டச்சத்து மருந்துகளை பழங்கள் வைத்து அதற்கு உண்ண கொடுத்தனர். தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள மருந்துகள் மூலம் யானையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறதா என முழுமையாக கண்காணித்து பின்னர் அதன் பாதிப்புகளின் தன்மைக்கேற்ப சிகிச்சை தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காட்டு யானை காட்டுக்குள் செல்லாமல் அதே பகுதியில் தற்பொழுது வரை இருக்கிறது. இதனால் யானைக்கு இன்று 2வது நாளாக சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதையடுத்து வனத்துறை மருத்துவ குழுவினர் யானைக்கு சிகிச்சை அளிக்க உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.